அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். ராம்ஸ் பவர் தங்கமுகம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் நாம் ஃப்ரூட்ஸ் நேம், அதாவது பழங்களின் நேம்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி இந்த 3 மொழிகளில் நாம் பழங்களுடைய பெயர்களை நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதலில் நாம் பார்ப்பது இது என்னது? இதுதான் ஆப்பிள். தமிழ்லையும் ஆப்பிள் தான், இங்கிலீஷ்லயும் ஆப்பிள் தான். இதுக்கான ஹிந்தி நேம் என்ன? சேப். இதுக்கான ஹிந்தி நேம் சேப். அதாவது ஹிந்தில இதை சேப்னு சொல்லுவாங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் இதுக்கு ஆப்பிள் தான். ரைட்டுங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, இது வாழைப்பழம். தமிழ்ல வாழைப்பழம்னு சொல்றோம். அதே இங்கிலீஷ்ல பனானான்னு சொல்றோம். தமிழ்ல வாழைப்பழம்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல பனானான்னு சொல்றோம். அதுக்கு ஹிந்தியில என்ன பேர் சொல்லுவோம்? கேலா. கேலான்னு சொல்லுவோம். அதாவது ஹிந்தியில வாழைப்பழத்துக்கு கேலான்னு பேரு. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம பாக்குறது இது என்ன அப்படின்னா மாதுளை பழம். தமிழ்ல மாதுளம் பழம்னு சொல்றோம். அதே இங்கிலீஷ்ல பொமக்ரனேட்னு சொல்றோம். இதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க? அனார். அனார்னு சொல்லுவாங்க. அதாவது ஹிந்தியில இதோட பேர் என்ன அப்படின்னா அனார். மாதுளம் பழத்துக்கு இங்கிலீஷ்ல பொமக்ரனேட், அதே ஹிந்தியில அனார்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மாம்பழம். தமிழ்ல மாம்பழம்னு சொல்றோம். அதே இங்கிலீஷ்ல மேங்கோன்னு சொல்றோம். அதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க? ஆம். அதாவது இந்த மாம்பழத்துக்கு ஹிந்தியில ஆம்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆம் அப்படின்னு சொல்றாங்க. மாம்பழத்துக்கு இங்கிலீஷ்ல மேங்கோ, ஹிந்தியில ஆம்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆம்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆரஞ்சு பழம். அதாவது ஆரஞ்சு பழத்துக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் ஆரஞ்சு தான், வேற பேர் கிடையாது. ஆனா ஹிந்தியில இந்த ஆரஞ்சு பழத்தை வேற பேர் சொல்றாங்க. அதுக்கு என்ன பேரு? சந்த்ரே. சந்த்ரா. அதாவது சந்த்ரான்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு பழத்தை ஹிந்தியில சந்த்ரான்னு சொல்றாங்க. ஆரஞ்சு பழத்துக்கு தமிழ், இங்கிலீஷ் ரெண்டும் ஒரே பேர் தான், ஆரஞ்சு தான். ஆனா அதுக்கு ஹிந்தியில சந்த்ரான்னு சொல்றாங்க. ஆரஞ்சு பழத்தை ஹிந்தியில சந்த்ரான்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பழம் பார்க்கறோம் அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய அன்னாச்சி பழம். அதாவது தமிழ்ல அன்னாச்சி பழம்னு சொல்றோம். அதே இங்கிலீஷ்ல பைனாப்பிள் சொல்றாங்க. அன்னாச்சி பழத்தை இங்கிலீஷ்ல பைனாப்பிள் சொல்றாங்க. அதுக்கு ஹிந்தியில என்ன பேரு? அனார். அனானாஸ். ஹிந்தியில அனானாஸ்னு பேரு. அதாவது அன்னாச்சி பழத்துக்கு இங்கிலீஷ்ல பைனாப்பிள்னு சொல்றாங்க. அதே ஹிந்தியில அனானாஸ்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அனானாஸ்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா திராட்சை பழம். தமிழ்ல திராட்சை பழம்னு சொல்றோம் இல்லையா? அந்த திராட்சை பழம் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் அப்படின்னா கிரேப்ஸ்னு சொல்லுவோம். அதாவது திராட்சை பழத்தை இங்கிலீஷ்ல கிரேப்ஸ்னு சொல்றோம். அதே திராட்சை பழத்தை ஹிந்தியில என்ன சொல்றாங்க? அங்கூர். அங்கூர்னு சொல்றாங்க. அதாவது திராட்சை பழத்தை ஹிந்தியில அங்கூர்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல கிரேப்ஸ்னு சொல்றாங்க, ஹிந்தியில அங்கூர்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பாக்குற இந்த பழம் என்ன அப்படின்னா, இதுதான் நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய அந்த தர்பூசணி பழம். தர்பூசணி. அந்த தர்பூசணியை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றாங்க? வாட்டர் மெலன் சொல்றாங்க. இங்கிலீஷ்ல தர்பூசணிய வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஹிந்தியில எப்படி சொல்றாங்க? தர்பூஜ்னு சொல்றாங்க. ஹிந்தியில தர்பூஜ். அதாவது தமிழ்ல தர்பூசணி நம்ம சொல்றோம். அதே ஹிந்தியில தர்பூஜ்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ அதாவது நம்மளுடைய வாட்டர் மெலன், இங்கிலீஷ்ல வாட்டர் மெலன். தர்பூசணிக்கு இங்கிலீஷ் பேர் வாட்டர் மெலன். அதே ஹிந்தியில தர்பூஜ்னு சொல்றாங்க. தர்பூஜ், தர்பூஜ். ஆமா. அடுத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த பப்பாளி பழம். தமிழ்ல பப்பாளி பழம் நம்ம சொல்றோம். அதே இங்கிலீஷ்ல பாப்பையான்னு சொல்றாங்க. பப்பாளி பழத்தை இங்கிலீஷ்ல பாப்பையான்னு சொல்றாங்க. அதே ஹிந்தியில என்ன சொல்றாங்க? பப்பீதா. பப்பீதான்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பப்பாளி பழத்தை ஹிந்தியில பப்பீதான்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல பாப்பையான்னு சொல்றாங்க, ஹிந்தியில பப்பீதான்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா அதாவது எலுமிச்சம்பழம். இது எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை இங்கிலீஷ்ல நம்ம லெமன் அப்படின்னு சொல்றோம். எலுமிச்சம்பழத்தை இங்கிலீஷ்ல லெமன் சொல்றோம். அதே ஹிந்தியில அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன சொல்றாங்க? நிம்புன்னு சொல்றாங்க.
இங்கிலீஷ் ஹிந்தியில வந்து எலுமிச்சம்பழத்தோட ஹிந்தி பேர் என்ன அப்படின்னா நிம்பு. இங்கிலீஷ் பேர் தான் என்னது லெமன் சொல்றோம். இங்கிலீஷ் பேர் லெமன் சொல்றோம், ஹிந்தி பேர் நிம்புன்னு சொல்றோம். இதுதான் வந்து நாம வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பழங்களின் பெயர்கள். பழங்களின் பெயர்கள்ங்கிறது வந்து தமிழ். அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரூட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து ஹிந்தியில வந்து பல்ஸ் நாம் அப்படின்னு சொல்லலாம். பல்ஸ் நாம்ங்கிறது வந்து ஹிந்தி பேர்கள். அப்போ வந்து நமக்கு இன்னைக்கு என்னென்ன பழங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஆப்பிள் பழம், அதாவது ஆப்பிள், அதுக்கு வந்து ஹிந்தி பேர் வந்து சேப். அதுக்கு அடுத்து என்ன வாழைப்பழம், அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல பனானா, அதே வந்து ஹிந்தியில வந்து கேலான்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து மாதுளம் பழம், மாதுளம் பழத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து பொமக்ரனேட், அதே வந்து ஹிந்தியில வந்து அனார்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? அனார்னு சொல்றாங்க. அடுத்து வந்து மாம்பழம், அதை வந்து மேங்கோன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல, ஹிந்தியில வந்து ஆம்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழம் நமக்கு இங்கிலீஷும் தமிழும் ஆரஞ்சு தான். அடுத்து வந்து ஹிந்தியில வந்து சந்த்ரான்னு சொல்றாங்க, ஹிந்தியில வந்து சந்த்ரான்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அன்னாச்சி பழம், அன்னாச்சி பழத்தை வந்து இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா பைனாப்பிள்னு சொல்றாங்க. அதே வந்து ஹிந்தியில என்ன சொல்றாங்கன்னா அனானாஸ், அதாவது அன்னாச்சி பழத்துக்கு ஹிந்தி பேர் வந்து அனானாஸ். அடுத்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து கிரேப்ஸ், அதாவது திராட்சை பழம், திராட்சை பழத்துக்கு இங்கிலீஷ் பேர் வந்து கிரேப்ஸ், அதே வந்து ஹிந்தியில வந்து அங்கூர்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா தர்பூசணி பழம், தர்பூசணி பழத்தை வந்து இங்கிலீஷ்ல வந்து வாட்டர் மெலன் சொல்றாங்க. அதே வந்து ஹிந்தியில வந்து தர்பூஜ்னு சொல்றாங்க, தர்பூஜ், அது வந்து ஹிந்தி பேரு. அடுத்து வந்து நம்மளுடைய பப்பாளி பழம், இந்த பப்பாளி பழத்தை வந்து இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா பப்பாயான்னு சொல்றாங்க, இங்கிலீஷ்ல பாப்பையான்னு சொல்றாங்க. அதே வந்து ஹிந்தியில வந்து பப்பித்தான்னு சொல்றாங்க, ஹிந்தியில வந்து பப்பித்தான்னு சொல்றாங்க. அடுத்து வந்து நம்மளுடைய எலுமிச்சம்பழம், இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து இங்கிலீஷ்ல வந்து லெமன் சொல்றாங்க. எலுமிச்சம்பழத்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? லெமன் சொல்றாங்க. அதே வந்து ஹிந்தியில என்ன சொல்றாங்கன்னா நிம்புன்னு சொல்றாங்க. அதாவது எலுமிச்சம்பழத்துக்கு ஹிந்தி பேர் வந்து நிம்பு. இப்படியாக வந்து நாம வந்து என்ன பண்றோம், பழங்களுடைய பெயர்களை வந்து தமிழ், இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி பெயர்களை நாம வந்து பார்த்திருக்கோம். இன்னொரு பதிவுல வந்து நாம வந்து வேற அதாவது வேற ஏதாவது வெஜிடபிள்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி குழந்தைகளே, நன்றி, வணக்கம். ராம்ஸ்போ தங்கமுகம் ராமச்சந்திரன்.